இந்த வாக்கியத்தில் நாம் எடுத்து நடக்க வேண்டிய பல விஷயங்களை குர்ஆன் ஹதீஸ் வழியாக அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகிறார். இதையெல்லாம் தவிர்த்து வாழ வேண்டும், எதுவெல்லாம் நமக்கு அனுமதிக்கப்பட்டது என்பதை மிக தெளிவாக அல்லாஹ் எடுத்துரைக்கிறார். ஹராமான அத்தனை விஷயங்களும் எல்லா நிலைகளிலும் ஒரு முஃமினால் அது தவிர்க்கப்பட வேண்டியது. ஆனால் அதே நேரத்தில் ஹலாலான விஷயங்கள் அனுமதிக்கப்பட்டவைகள் என்று வருகிற பொழுது எல்லா அனுமதிக்கப்பட்டவைகளையும் செய்வது கூடும் என்றாலும் சில விஷயங்கள் இருக்கிறது அது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கும், ஆனால் அதை அளவுக்கு மீறி பயன்படுத்துவதை மார்க்கம் தடுத்திருக்கும். அளவோடு அனுமதிக்கப்பட்ட பல விஷயங்கள் மார்க்கத்திலே உண்டு. உதாரணமாக சொல்வதாக இருந்தால், நாம் சம்பாதிக்கின்ற பொருளாதாரம் ஹலாலான வழியில் எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதிக்கணும். குறிப்பிட்ட அளவுதான் என்றெல்லாம் கிடையாது. ஹலாலான வழியா எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதிக்க முடியும். எவ்வளவு வேண்டுமானாலும் நாம் சம்பாதிக்க முடியும் என்பதற்காக வேண்டிய நம் இஷ்டத்திற்கு எவ்வளவு வேண்டுமானாலும் செலவழிக்கலாமா? அது முடியாது. செலவழித்தல் என்று வருகிற பொழுது அல்லாஹ் அங்கே ஒரு அளவை வைத்திருக்கிறான். குறிப்பிட்ட அளவில் கணக்கில் தான் செலவு செய்ய வேண்டும் என்பது மார்க்கத்தின் நெய்யது. அல்லாஹ் நமக்கு பேச்சை கொடுத்திருக்கிறான், பேசக்கூடிய தன்மை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். பேசுகிறோம், நம்மால் பேச முடியும், என்னனாலும் பேச முடியும், என்ன கத்துக்கிட்டாலும் பேச முடியும் தான். ஆனாலும் எல்லா பேச்சையும் அல்லாஹ் தஆலா அனுமதிப்பதில்லை. அல்லாஹ் ஒரு அளவிற்கு தான் பேச்சில் ஆகுமானதாக ஆக்கியிருக்கிறான், தகாததை அல்லாஹ் ஹராமாக ஆக்கியிருக்கிறான். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதுல இன்றைக்கு ஒரு விஷயத்தை நாம் பார்க்கலாம். பிற மிருகங்களிடம் இல்லாத, பிற ஜீவராசிகளிடம் இல்லாத ஒரு பண்பு என்பது மனிதர்களிடத்திலே உண்டு. அது என்ன? சிரிப்பு. சிரிப்பது என்பது மனிதர்களுக்கு மாத்திரமே அல்லாஹ் கொடுத்த ஒரு பண்பு. சிரிப்பது மார்க்கத்திலே கூடுமா? கூடும். சிரிப்பது என்பது மார்க்கத்தில் பல இடங்களில் அது வரவேற்கப்பட்டது. ஆனால் என்னால் சிரிக்க முடியும் என்பதற்காக வேண்டி என் இஷ்டத்திற்கெல்லாம் சிரிக்க முடியாது. மார்க்கம் அதற்கு வரைமுறை வைத்திருக்கிறது. சிரிப்பில் 2 வகை உண்டு. ஒன்று சத்தம் போட்டு சிரிக்கிறது, இன்னொன்று புன்னகை. 2 வகையாக பிரித்து வைத்திருக்கிறது. புன்னகை பூப்பது என்பது முகத்திலே சிரிப்பை காட்டுவதை விட முகத்தில் வெளிப்படுத்துவது, அது புன்னகை. சத்தமா சிரிக்காம முகத்துல சிரித்த முகத்தோடு சந்திப்பது பிரகாரம் இல்லையா? இது எல்லா காலத்திலும் அனுமதி. இதற்கு தடையெல்லாம் பெரும்பாலும் இல்லை. ஒரு மோமீன் இன்னொரு மோமீனை சந்திக்கிற பொழுது சிரித்த முகத்தோடு சந்திக்க வேண்டும். எங்க இதை தடை செய்யப்படனா, எங்க வேண்டான்னு சொல்லலாம்? ஒரு மோமீன் கவலையில் இருக்கிற பொழுது, துக்கத்தில் இருக்கிற பொழுது அந்த என்ன செய்யக்கூடாது? சிரித்த முகத்தோடு. அது வேற மாதிரி தவறா விலகிக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக பொதுவான நியதி என்னவென்றால், சாதாரணமாக புன்னகை என்பது நாம் சந்திக்கிற நம் சகோதரனாக இருந்தாலும் சரி, வீட்டில் மனைவியாக இருந்தாலும் சரி, பெற்றவர்களாக, உற்றவர்களாக, நண்பர்களாக அவர்களிடத்தில் புன்னகை பூப்பது பெரும்பாலும் அனுமதிக்கப்பட்டது. ஆனால் சிரித்தல், வாய்விட்டு சிரித்தல் நோய் விட்டு போகும் சொல்றாங்களா இல்லையா? இது ஒரு அளவோடு தான் பயன்படுத்தணும் மார்க்கத்தில். புன்னகைக்கு கொடுக்கப்பட்ட அளவிற்கு வரைமுறை, அதாவது அந்த எல்லை இதுக்கு கொடுக்கப்படல, இது சுருக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹதீஸ்களை பார்க்கிறோம். நபி அவர்கள் எல்லா நேரங்களிலும் புன்னகை பூத்து முகத்தில் இருப்பாங்க, நமக்கு எல்லாம் தெரியும். அது ஒரு பண்பு, பண்பில் ஆக உயரிய பண்பு. அது எல்லாராலும் முடியுமா? நம்ம சாதாரண எடுத்து போயிட முடியாது. புன்னகை தானே,
எல்லா நேரங்களும் நம்மளால் முடியுமா? எல்லா நேரங்களிலும் புன்னகை போக்கக்கூடிய அந்த பண்பு என்பது உயர்ந்தவர்களிடத்தில் இருப்பது. அது எல்லாராலும் முடியாது. ஆனால் உயர்ந்த பண்பு அது. நபியிடத்திலே அது பெரும்பாலான நேரங்களில் இருந்தது. யாரை சந்தித்தாலும் நபி அவர்கள் முகத்தை பார்த்த உடனே ஒரு விதமான ஈர்ப்பு. ஏன் என்றால் நபி அவர்கள் புன்னகையோடு தான் சந்திப்பார்கள். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்திலே மிகப்பெரிய சஹாபி, மிகப்பெரிய சஹாபி. அவங்க இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னர் ஆரம்பத்தில் குஃபார் தரப்புல இருந்தாங்க. உஹது யுத்தம் எல்லாம் முடிகிறது. பிற்காலத்திலே அவர்கள் இஸ்லாத்தின் மீது ஒரு விதமான ஈர்ப்பு. இந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலித் பின் வலீத் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று பெருமானார் ஆசைப்படுகிறார்கள். குஃபாராகத்தான் இருந்தார். ஆனாலும் காலிதை சந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். ஏற்கனவே பெருமானாரின் மீது கொஞ்சம் ஈர்ப்போடு இருந்த காலித் பின் வலீத் பெருமானார் தன்னை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் என்று தெரிந்ததோடு அவர் மிக வேகமாக வருகிறார். வேகமாக பெருமானாரை பார்ப்பதற்காக வேண்டி வருகிறார். என்றாலும் அவருடைய உள்ளத்துல கொஞ்சம் பயம் இருந்துச்சு. என்ன பயம் அப்படின்னா, காலித் ஒரு 3 யுத்தங்களில் இஸ்லாத்திற்கு எதிராக வருவதற்கு முன்னாடி இஸ்லாமிய எதிர்ப்படையிலே நின்று நிறைய சண்டை போட்டிருக்கிறார். நிறைய முஸ்லிம்களை அவர் கொலை செய்திருக்கிறார். இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னாடி நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் முஸ்லிம்கள். அவரால் நபி அவர்கள் தன்னை பார்க்க விரும்புகிறார்கள் என்று அவர் ஒரு ஆர்வத்தில் போனாலும் உள்ளத்தில் ஒரு பயம் இருந்தது. நபி அவர்கள் நம்ம பார்த்து உன்னால இத்தனை பேர் நாங்க இழந்துட்டோமே, இத்தனை பேரை கொலை செய்திருக்கிறாயே என்று நம்மை பார்த்து கேட்டுட்டா என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. இருந்தாலும் நபி அவர்கள் ஆசைப்படுகிறார்கள், நம்மளை பார்க்க நினைக்கிறாங்க. போ செல்கிறார் உள்ளே செல்கிறார் நபியினுடைய சபைக்கு. நபியினுடைய முகத்தை இப்படி பார்க்கிறது, கொஞ்சம் தயங்கி பார்க்கிறார். மாபெரும் வீரர் காலித் பின் வலீத், மாபெரும் வீரர். பெருமானாரை பார்க்க தயங்கி பார்க்கிறார். எப்படி நபி அவர்கள் நம்மை சந்திக்க போகிறார்களோ தெரியலையே. கோப முகத்தை வச்சிருக்க போறாங்களா, நம்மளை திட்ட போறாங்களா, என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. பெருமானாருடைய முகத்தை கொஞ்சம் தயங்கியவாறே ஏறிட்டு பார்க்கிறார் காலித் பின் வலீத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் வஜ்ஹத்தல் அப்படியே இறங்கியது, புன்னகையால் இறங்கியது. காலிதை பார்த்தவுடன் சொன்னார்களா நபி அவர்கள், காலிதே உன்னுடைய வருகை எனக்கு சந்தோஷம், உன்னுடைய வருகை எனக்கு சந்தோஷம். நீ வருவதை நான் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தேன். நபி அவர்கள் இப்படி சொன்னதோட நான் நபி அவர்கள்ட்ட நிறைய பேச நினைச்சிருந்தேன், எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. உடனே சொன்ன யார் ரசூலல்லாஹ், நான் உங்கள் கரம் பிடித்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாயில வந்த முதல் வார்த்தை தான். என்னை நிறைய நபியவர்களை பார்த்து கேட்கணும்னா இருந்துச்சு. நபியவர்களுடைய முகத்தை பார்த்த உடனே எல்லாம் மறந்து போச்சு. நபியவர்களே உங்கள் கரத்தை பிடித்து நான் முஸ்லீமாக வேண்டும். நபியவர்கள் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதாக். இந்த வார்த்தையை நபியவர்கள் யாருக்குமே பயன்படுத்தியது கிடையாது. யார் இஸ்லாத்திற்கு வருகிற பொழுதும் அல்லாஹின் நபி அவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தியது கிடையாது. உமக்கு நேர்வழி கொடுத்து இஸ்லாத்தை பலப்படுத்துவதற்காக உன்னை முஸ்லீமாக்கி அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அதுக்கு பொருள் அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதாக். உனக்கு நேர்வழி கொடுத்த அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். இந்த வார்த்தையை காலித் பின் வலீதுக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபி அவர்கள் முதல்ல உள்ள வந்து நபி அவர்களை பார்க்கிற பொழுதே நான் நபியினுடைய முகத்தால் வசீகரிக்கப்பட்டு, காரணம் புன்னகை இறங்கிய முகத்தில் என்னை பார்த்தார்கள். ஒன்று. நபி அவர்கள் பேசிய 2வது வார்த்தை, அல்லாஹ்விற்கு நன்றி பாராட்டுகிறார்கள், நான் இஸ்லாத்தை ஏற்றதற்காக வேண்டி. சொன்னார்கள் காலித் பின் வலீத், யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்திற்கு எதிராக இவ்வளவு நாள் நான் என்று இனிமேல் இஸ்லாத்திற்காக வேண்டியே என்னுடைய காலம் முழுவதும் வெளி வரலாற்றை கொஞ்சம் எடுத்து பாருங்களேன். காலித் பின் வலீத் மதீனாவிலே அவர் வீட்டில் வாழ்ந்த காலத்தை விட, மதீனாவிலே வாழ்ந்த காலத்தை விட அவர் போர்க்களங்கள் தான் இருந்திருப்பார். அவர் வஃபாத் ஆகும்போது கூட குர்ஆனை கையில் எடுத்து சொன்னார், குர்ஆனே, உன்னை எடுத்து ஓதுவதற்குண்டான நேரம் எனக்கு இல்லாம போச்சு, உன்னை எடுத்து ஓதுவதற்குண்டான நேரம் எனக்கு இல்லாம போச்சு. காரணம், என் வாழ்க்கை முழுவதையும் நான் போர்க்களத்திலேயே கழித்து விட்டு, அதுக்கு நேரம் சரியா போச்சு.
செய்தி என்னவென்றால், காலித் இப்னு வலீத் மிகப்பெரிய வீரராக இஸ்லாத்திலே அறியப்பட்ட அவர் பெருமானாரை சந்திக்கிற பொழுது பெருமானாருடைய முகத்தை பார்த்தே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். புன்னகை பூத்த அந்த முகம் அது ஈர்க்கப்படும். அது பெருமானாருக்கு மாத்திரமல்ல, எல்லா மனிதர்களுக்கும் அதுதான். நம்மளே இருக்கிறோம், நமக்கு பிடிக்காதவர்கள் கூட அவர்களை நாம் சந்திக்கிற பொழுது முகத்தை கொஞ்சம் நல்ல சிரிச்ச முகத்தோட பார்த்தா அவருக்கு நம்ம மேல உள்ள வெறுப்பு பெருசா தோன்றாது. எவ்வளவு பகையா இருந்தாலும் நம்மளை சிரிச்ச முகத்தை சந்திக்கிறார். எவ்வளவு தெரிந்தவராக இருந்தாலும் முகத்தை கடுகடுப்பாக வைத்திருந்தால் பக்கத்தில் வரமாட்டோம். அவன் புன்னகைக்கு மார்க்கத்திலே ஒரு வேலை உண்டு. எனவேதான் மார்க்கம் சொல்லுகிறது, உன் சகோதரனை புன்னகையோடு பார்ப்பதும் சதகா. மார்க்கத்தில் வேலை கொடுக்கிறது, தர்மம் என்று சொல்லுகிறது. உன் மனைவியை புன்னகையோடு பார்ப்பது சதகா. இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறது இல்லை. இன்னைக்கு பல பேர்கள் எப்படி இருக்கிறோம், வெளியில் நல்லா இருக்கும், நண்பர்களோடு இருக்கும்போது மற்றவங்களோட இருக்கும்போது வெளியில நல்லா இருக்கும், வீட்டுக்கு போனா நிறைய பேர் உங்களோட இருக்கிறாங்க, சரியா பேசுறது இல்லை, உள்ள போனா அது ஒரு விதமான பண்பு வந்துருது. ஆனா அசல் என்ன, ஒரு மனிதனுடைய குணம் முழுவதும் நற்குணங்கள் சான்று பகரக்கூடிய இடம் இது. அல்லாஹ்ட்ட சமூகத்திலே அல்லாஹ்விடத்திலே ஒரு மனிதனுடைய குணம் சான்று பகரப்படும் என்றால் எது? வெளியிலா வீட்டிலா? அது வீட்டில் தான். அப்ப நம்முடைய அசல் குணம் எங்க வெளிப்படணும்? நல்ல குணங்கள் எல்லாம் வீட்டில் தான் ஆரம்பமாக வெளிப்பட வேண்டும். நல்ல குணத்தை ஃபுல்லா வெளியில காட்டுறது, வெளியில உள்ளவங்க நல்லா பேசுறது, நல்லா அதெல்லாம் கரெக்ட். வீட்டுல போய் உட்கார்ந்து பேசக்கூடாது, மனைவிட்ட பிள்ளைங்கிட்ட மூஞ்சை காட்டக்கூடாது. அவர்களிடம் நான் சிரித்த முகமாக நாம் அவர்களை பார்ப்பதை சதகா. மார்க்கம் சொல்லுகிற பொழுது அதை நாம் பேண வேண்டும். ஆக சிரிப்பின் இரண்டு வகை, ஒன்று புன்னகை, எல்லா காலங்களிலும் அது வரவேற்கப்படுகிறது. ஆனால் சிரிப்பை வாய்விட்டு சிரிக்கிறதுக்கா இல்லையா, இது எல்லா காலங்களையும் எல்லா இடங்களையும் என்ன செய்யறதுல வரவேற்கப்படுறது இல்லை. சத்தம் போட்டு சிரிக்கிறத மாற்றம் பெரும்பாலான இடங்கள்ல தடுக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, மூன்று இடங்களில் என்ன செய்யாதீங்க, சப்தமிட்டு சிரிக்காதீர்கள், சிரிப்பை முகத்தில் கொண்டு வராது அப்படின்னு சொன்னாங்க. சிரிக்கக்கூடாது, அதாவது வரைமுறை தாண்டி சிரிக்கக்கூடாது. அவர் அதில் ரெண்டா சொல்றாரு. சில இடங்கள் சிரிக்கவே கூடாது, அதை பின்னாடி இந்த மூன்றை சொல்ல போறது. அங்க சிரிக்கவே கூடாது. சிரிக்கிற இடம் வருகிற பொழுது சிரிக்கணும், ஆனா என்ன செய்யக்கூடாது, இருக்கிற இடம் அதிர அளவு என்ன செய்யக்கூடாது, சிரிப்பை வெளிப்படுத்த கூடாது. அல்லாஹ் அதை விரும்புறது இல்லை. ஏன்னா அல்லாஹ் சிரிப்பான், அல்லாஹுக்கு சிரிப்பு வரும். அல்லாஹ் சிரித்த நிகழ்வுகள் எல்லாம் குர்ஆனில் இருக்குது, ஹதீஸ்ல இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அது தடை செய்யப்பட்ட ஒன்றெல்லாம் கிடையாது, ஒரு அளவோட வச்சு. ஒரு ஹதீஸோட நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் திரும்ப ஒரு ஞாபகத்துக்காக சொல்றேன். இரண்டு பேர்கள் மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்பாங்க. இந்த நபியர்கள் எப்ப சொல்லுவாங்க தெரியுமா? சபையில சஹாபாக்கள் இருக்கிற பொழுது நபியர்கள் திடீர்னு சிரிப்பாங்க. சஹாபாக்கள் கேள்வி கேட்பாங்க, யா ரசூலுல்லாஹ் ஏன் சிரிச்சீங்க அப்படின்னு கேட்பாங்க. நபியர்களுக்கு துவா செஞ்சவர் யார்? அதாவது நபியர்கள் சிரிப்பதை பார்த்து துவா செஞ்சு, அல்லாஹ் உங்களை இதே சிரித்த முகத்தோடு எல்லா காலமும் ஆக்குவாராக அப்படின்னு நபிக்கு துவா செஞ்சுட்டு கேட்பாங்க, யா ரசூலுல்லாஹ் தங்கள் சிரித்தீர்களே என்ன காரணம்? அவன் தான் சொல்லுவாங்க, அல்லாஹ் சிரித்தா நான் சிரித்தேன். அல்லாஹ் சிரிச்சான். அல்லாஹ்வை ஒரு மனிதர் சிரிக்க வைத்தார், அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வை சொல்வார்கள். ரெண்டு பேர் அல்லாஹ் நினைப்பாங்கல்ல, பஞ்சாயத்து ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒருவர் இன்னொருத்தருக்கு அநியாயம் செய்திருப்பார், அநியாயம் செய்தவர் என்ன செய்வார்? அவர் என்ன சொல்லுவார்? அநியாயம் செய்யப்பட்டவர் இவர் நிறைய எனக்கு அநீதி செய்திருக்கிறார், எனவே என்ன செய்யணும்? என்கிட்ட எல்லாத்தையும் இல்ல, அவர்கிட்ட எல்லா நன்மை எனக்கு வேணும்னு சொல்லு, அப்ப அல்லாஹ் என்ன செய்வான்? யார் அநியாயம் செய்தார் அவர்கிட்ட கேட்பான், அவனுக்கு நன்மை ஏதாச்சும் இருக்காப்பான்னு கேட்பான். அவர் சொல்லுவாரு, யா அல்லாஹ் நான் அவருக்கு அநியாயம் செஞ்சதெல்லாம் உண்மைதான், நாங்க வரும்போது நன்மையோட தான் வந்தேன். ஆனா இவருக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன பண்றாங்க, இவர் அடிச்சாரு, என் சொத்தை அபகரிச்சிட்டாரு, என்னை காயப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி என் மீது நான் செய்த அந்த அநியாயத்திற்கு பகரமாக இந்த நன்மை எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்ப எதுவுமே கிடையாது. இப்ப நன்மை கேட்கிறாரு, இப்ப எதுவுமே கிடையாது. நபியர்கள் சொல்லுகிற பொழுதே சொல்வார்கள், உங்களுடைய மௌத்திற்கு முன்னால், உலகத்தில் நீங்கள் மரணம் அடைவதற்கு முன்னால்
நீங்கள் யாருக்கெல்லாம் அநீதம் செய்தீர்களோ அவர்களிடத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்க. கேட்டுக்கோங்க, பாவம் மன்னிப்பு கேட்டுக்கோங்க. ஏன்னா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய விஷயத்துல மன்னிப்பா, ஆனா மறுமையில் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான். அந்த அடியார் யாரால், அதாவது உங்களால் அவர் அநீதம் செய்யப்பட்டிருந்தால் அவர் மன்னிக்காதவரை மன்னிக்க மாட்டான். நன்மையை ஃபுல்லா கேட்டு அல்லாஹ் கொடுத்துருவாங்க. வழியே கிடையாது. நபி அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் உலகத்தில் விடைபெறுவதற்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய பாவங்களுக்கு யாருக்கெல்லாம் அநீதம் செய்தீர்களோ அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்க. ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு போகும்போது என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்களா இல்லையா? ஏன் கேட்கிறாங்க? ஹஜ்ஜுக்கு போகும்போது ஏன் ஹாஜிகள் மன்னிப்பு கேட்கிறாங்க? அது எல்லா ஊர்களையும் எல்லா ஹாஜிகளும் கேட்கிறாங்க. நடைமுறையில் இருக்கா இல்லையா? என்ன காரணம்? என்ன காரணம் அப்படின்னா, ஹாஜிகள் இங்க மன்னிப்பு கேட்டு போய் அடியார்கள்ட்ட அவர்களிடம் உண்டான அந்த பாவம், அந்த மன்னிப்பு, அந்த இதையெல்லாம் பாவத்தை எல்லாம் களைஞ்சிட்டு போனாதான் அரஃபால அவங்க கேட்கக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். அரஃபால அவங்க கேட்கக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். ஒருவேளை ஒரு ஹாஜி ஹஜ்ஜுக்கு போற எந்த பாவ மன்னிப்பு யார்ட்டையும் கேட்கல, எதை பத்தி நம்ம தான் ஹஜ்ஜுக்கு போற நம்ம ஏன் கேட்கணும் அப்படின்னு போயிட்டா என்ன ஆகும்? அரஃபாவில் உட்கார்ந்து கொண்டு ஒரு ஹாஜி என்ன துவா செஞ்சாலும் மன்னிப்பான், அதை ஏற்றுக்கொள்வான். ஆனால் அடியார்களுக்கு செய்த பாவத்தை மாத்திரம் மன்னிக்க மாட்டான். ஹதீஸில் இருக்கிறது. எனவேதான் ஒவ்வொரு ஹாஜியும் பிற மனிதர்களிடத்தில், சக தோழர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டு போறாங்க. என்ன செய்யணும்? உலகத்துல மௌத்தா போறதுக்கு முன்னாடி யாருக்காச்சும் அநீதம் செய்திருந்தால் மனுஷன் தான வாழ்க்கையில் வந்துடும். நமக்கு தெரியாம நம்மளை அறியாமலே பேசிடுவோம், அறிஞ்சுக்கிட்டே கோவத்துல ஏதாவது செஞ்சிருவோம், ஏதாவது நடந்துடும். ஆனால் அது பாவம் என்று நமக்கு தெரியும் தானே, தெரியாம எது செய்யறது இல்லை. பாவம் என்று தெரியும் தானே. அப்ப என்ன செய்யணும்? மனசுல தோன்றி இந்த ரைட்டா ஒரு சின்ன எண்ணம் வருது, இந்த மனிதன் செஞ்சிருக்கோமோ, எண்ணம் வந்துட்டாலே அவன் மன்னிப்பு கேட்டுரும். கேட்டுட்டா நாளைக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, செஞ்ச நன்மையை ஃபுல்லாக போய் பங்கு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது பாதுகாப்பா இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்? எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து பங்கு வச்சுட்டு போக முடியாது. கடைசி முன்னு இருக்கு. எந்த அடியார் என்ன செஞ்சார்? யாரெல்லாம் எல்லா நன்மையும் வாங்கிட்டு போயிட்டாங்க, ஒண்ணுமே இல்லை. இவர் என்ன சொல்லுவார்? இவர் என்ன சொல்லுவார்? நன்மை இல்லைனா என்ன? எந்த பாவங்கள் நிறைய இருக்குது, ஏன் பாவங்களை ஃபுல்லா எடுத்து அங்க வச்சிரு. ஏன்னா ஏன் பாவங்கள் பட்டியல் அந்த கொஞ்சம் குறைஞ்சதுன்னா நன்மை என்ன செய்யும்? நன்மையினுடைய அந்த மீசான் கொஞ்சம் மேல போவா இல்லையா? பாவம் கொஞ்சம் கீழே, அதாவது பாவத்தினுடைய மேல போய் நன்மை கீழே இறங்குமா இல்லையா? கனத்தால் கொஞ்சம் குறையும் போது பாவத்தை ஃபுல்லா கொடுக்கு. அல்லாஹ் தஆலா அப்படியா சரி கேட்டுருவோம். கேட்டுட்டு என்ன செய்வான்? ஒரு சொர்க்கத்தை மேல ஒரு மாளிகையை காண்பிப்பான். நமக்கு தெரிஞ்சதா? சொர்க்கமா சொல்லிடு, மாளிகையை காண்பிப்பான். மனுஷர் கேட்பார், யா அல்லாஹ், இப்படி ஒரு அற்புதமான ஒரு மாளிகை சொர்க்கத்துல, இது யாருக்குரிய, எந்த நபிக்குரியது, எந்த ஷஹீதுக்குரியது கேட்பார். அல்லாஹ் சொல்லுவான், நபி ஷஹீதுக்குமா இல்ல, இது யாருக்கும் என்ன செய்யப்படல, எழுதி கொடுக்கப்படல. இது இந்த நபிக்கு தான், இந்த ஷஹீதுக்கு தான், இது கூட என்ன செய்யல, யாருக்கும் எழுதி கொடுக்கப்படல. ஃப்ரெஷ்ஷா இருக்குது. யார் இதற்கு சரியான விலை கொடுக்கிறாரோ அவர் வாங்கிக்கலாம். விலை கொடுத்தா வாங்கிக்கலாம். விலை கொடுத்தா வாங்க முடியுமா? என்ன விலை? அல்லாஹ் என்ன சொல்லுவான்? உன்னாலும் அதை வாங்க முடியும். அல்லாஹ் சொல்றவார். அல்லாஹ் எப்ப சிரிச்சான் அப்படின்னா இப்பதான். அந்த அடியார்ட்ட சொல்லுவானா உன்னாலும் வாங்க முடியும். அந்த அடியார் சொல்லுவாராம், யா அல்லாஹ், நீ அகிலங்களுக்கெல்லாம் அதிபதியா இருக்கு, அகிலங்களுக்கெல்லாம் அதிபதியா இருக்கு, எல்லாத்தையும் படைத்து ரட்சிக்கக்கூடியவனாக இருக்கிறார். நானும் பாவம் செய்த பாவியா இருந்துட்டு என் பாவத்தை இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்து எப்படியாச்சும் தப்பிக்கலாமான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த நிலையில என்ன பார்த்து நீ வாங்கலான்னு சொல்றியே, இது உனக்கு என்ன பார்த்து கிண்டல் பண்றியா, நக்கல் பண்றியா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்வானா? இந்த அடியார் கேட்கிற பொழுது அல்லாஹ் சரிதான், இவர் இந்த வார்த்தையை சொல்கிற பொழுது உலகத்தை எல்லாம் படைத்த ரப்பாகிய நீ என்ன போய் கேலி செய்றிய அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ் சிரிச்சானா? இப்பதான் அல்லாஹ் சிரிச்சான். அல்லாஹ்வை சிரிக்க வைத்த மனிதன் என்ற ஹதீஸை பார்க்கிற பொழுது இந்த ஒரு ஹதீஸை நாம் பார்க்கிறோம். ஏன் சொல்லனா பின்னாடி நமக்கு எல்லாம் தெரியும், சுருக்கமா முடிச்சுக்கிறேன். இது ஏன் சொல்கிறேன் என்றால், சிரிப்பது என்பது மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, அல்லாஹ்வும் சிரிக்கிறோம். ஆனால் அந்த சிரிப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட அளவோடு வரைமுறையோடு இருக்க வேண்டும். சில மனிதர்கள் உலகத்திலே வாழ்கிறார்கள், அல்லாஹ்விற்காக வேண்டிய வாழ்ந்தவர்கள். ஒருவர் அல்லாஹ்வை சிரிக்க வைத்தார். இன்னொரு மனிதர் மரணமாகிற பொழுது உலகத்துல அவருக்காக வேண்டி அல்லாஹ்வை சிரித்தார். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியவானாக நம்மை ஆக்கி அருள் புரிய வேண்டும். அவருக்காக வேண்டி அல்லாஹ்வை சிரித்தார். யார் அவர்? சஅத் இப்னு முஆத். மரணம் அடைகிற பொழுது ஒட்டுமொத்த மதீனாவும் கலங்கி போனது. தீனுக்காக, மார்க்கத்திற்காக வேண்டி அவ்வளவு சேவையாற்றியவர். மதீனாவில் இஸ்லாம் நிலைபெறுவதற்கு அவ்வளவு
சேவையாற்றியவர். வஃபாத் ஆகிற பொழுது மதீனாவை கலங்கியது. ஏன்? அல்லாஹ்வுடைய அரிசி கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்கியது. அப்படி ஒரு மௌத். இப்ப அவருடைய தாயாரை சந்திப்பதற்காக வேண்டி பெருமானார் போவாங்க. சஅத் இப்னு முஆதுடைய தாயாரை சந்திப்பதற்காக 9 ரசூலுல்லாஹ் பார்த்த உடனே அந்த அம்மா சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சிடும். சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சிடும். ஒப்பாரி வைத்து, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய மகன் சஅத் இப்னு முஆதுக்கு நடந்த நிகழ்வை பார்த்தீர்களா? இந்த வயசுல போற மௌத்தாது, சின்ன வயசு 35 வயசுல போயிடுவார். சின்ன வயசுல மௌத்தா போயிட்டார். அப்பதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், தாயே, நீங்கள் ஏன் வருத்தப்படுகிறீர்கள்? நீங்க ஏன் துக்கப்படுறீங்க? இன்னபனக அவ்வளு மல்லாஹிகம், இன்னபனக அவ்வளு மல்லாஹிகம். உங்க மகன் தான், உங்கள் மகனுக்காக வேண்டி மாத்திரம்தான் அல்லாஹ் அவனாகவே சிரித்தான். ஏன் சிரித்தான்? சஅத் இப்னு முஆத் தன்னிடம் வருகிறார் என்ற சந்தோஷத்தில் அல்லாஹ் சிரித்தான். அப்ப யோசித்து பாருங்க, அல்லாஹ்வை ஒருவர் சிரிக்க வைக்கிறார். அல்லாஹ் ஒருவருக்காக வேண்டி அவனே சிரிக்கிறார். அல்லாஹ்விடத்திலே இதுவெல்லாம் மிக அரிதான ஒன்று. அந்த சிரிப்பு என்ற ஒன்றை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்காரா இல்லையா? அரிதான ஒன்றுதான. சிரிக்கிறத அரிதான ஒன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும். சிரிக்கணும். புன்னகை எல்லா காலங்களிலும் அனுமதி, வரவேற்கத்தக்கது. ஆனால் வாய்விட்டு சிரிப்பதை குறிப்பிட்ட இடங்களில் மாத்திரமே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹதீஸ்ல நபி அவர்கள் கனவாப்பற்கள் தெரியும் அளவிற்கு சிரித்தார்கள் என்று வரக்கூடிய ஹதீஸ்கள் இருக்கிறது. சில இடங்களில் மட்டும்தான், எல்லா இடங்களிலும் நபி அவர்கள் சிரிக்க மாட்டாங்க. நீங்க நம்ம எல்லா இடங்களையும் சிரிக்கணும். உயர்ந்த பண்பாளர்கள் சப்தமிட்டு சிரிப்பதில்லை, சிரிக்கக்கூடாது, குறைத்துக் கொள்ள வேண்டும். சொல்லுவார்கள், ஒரு மனிதன் சப்தமிட்டு சிரிக்கிற பொழுது 2 விஷயம் நடக்கும். ஒன்று, அவனுடைய மூளை சிந்திக்கும் திறனை இழந்து விடுகிறது. மூளை இன்றைக்கு அறிவியல் சொல்லுகிறது, சப்தமிட்டு சிரிக்கக்கூடியவனுடைய அந்த பண்புக்காக அடிக்கடி அதை சிரிச்சுக்கிட்டே இருக்கானா சீக்கிரம் முட்டாள போயிடும். அறிவியல் சொல்லுகிறது, சப்தமோடு சிரிக்கக்கூடாது, அதிக சப்தமிட்டு அதிகமாக சிரிக்கக்கூடாது, சிரிக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட அளவோடு. அப்படி சிரிப்பவனுடைய மூளை மங்கி போய்விடுகிறது என்பதாக இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்கிறது. ஆன்மீகம் என்ன சொல்கிறது? முமீத்துல் கல்ப். நிறைய சிரிச்சுக்கிட்டே இருக்கானா அவனுடைய கல்பு செத்து போயிருக்கு. கல்பு செத்து போயிருந்தாங்க அர்த்தம். ஹயாத்தா இருந்தாதான் நல்லது கிட்டதை ஏற்றுக்கணும். ஹயாத்தா இல்லாத கல்பு கெட்டது மட்டும் தான் ஏற்றுக்கணும், நல்லா ஏற்றுக்கூடாது. முமீத்துல் கல்ப், கல்பு செத்து போய் விடுகிறது. அது இவ்வளவு மார்க்கத்தில் வழிகாட்டுதல் இருக்கிற பொழுது என்ன செய்யும்? அதிகப்படியான சிரிப்பை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். சப்தமிட்டு எல்லா இடங்களையும் என்ன காமெடி சொன்னாலும் எதுக்கு எடுத்தாலும் சிரிக்கிறது ஒரு மூமினுடைய உயர்ந்த பண்பல்ல. ஒரு நல்ல உயர்ந்த பண்புள்ள ஒரு மூமின் என்பவன் அவன் புன்னகை அதிகமாக வெளிக்கொண்டு வருவான், சிரிப்பை குறைவாக வைத்துக் கொள்வான். அப்ப இதை வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கணும். ஒண்ணு. இரண்டாவது, சொன்ன விஷயத்துக்கு வரும். 3 இடங்கள் என்ன செய்யக்கூடாது? கம்மியா இருக்கணும் சிரிப்பு. 3 இடங்கள் அளவு இருக்கக்கூடாது. சிரிக்க கூட அது தடை செய்யப்பட்டு ஹராமாக்கப்படும். ஒன்று, இந்த ஜனாசா. இந்த ஜனாசா, ஜனாசா வீட்டுக்கு போறோம், ஜனாசா வீட்டுக்குள்ளேயும் சரி வீட்டுக்கு வெளியும் சரி, அந்த ஹாலத் அந்த மாஹவுல் இருக்கின்ற இடத்தில் சிரிக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்ன செய்யறோம்? ஜனாசா வீட்டுக்கு போனா பெரும்பாலும் அது சார்ந்த விஷயங்களை தாண்டி வேறு விஷயங்களை பேசுவதை தவிர்த்துக் கொள்ளுது. அங்க போய் உட்கார்ந்துட்டு வேறு விஷயங்கள் பேசக்கூடாது, அது தவிர்த்துக்கிறது நல்லது. வேறு விஷயங்கள் போனா அந்த ஜனாசா உள்ள இருக்கிறது மறந்துடுவோம், மனுஷனும் வேற சிந்தனைக்கு போயிடும், அங்க சிரிப்பு வரும், மத்த எல்லாம் வந்துடும். ஜனாசாவிற்கு போனா ஜனாசாவை பத்தி மாத்திரமே யோசிக்க வேண்டும், அதை பத்தி பேசணும். வீட்டுல உள்ளவங்க எப்ப எடுக்க போறீங்க, என்ன ஏது, வசதி வாய்ப்பு இருக்கா, தேவை இருக்கா, அதை பத்தி மாத்திரம் பேசணும். பேசுறதா இருந்தா, அப்படி இல்லைன்னா ஒண்ணு பேசுறதுக்கு வாய்ப்பு உட்கார்ந்துட்டு எழுந்து வந்துடும். சரியா? அங்கே சிரிப்பதை மாற்றம் ஹராமாக ஆக்கி இருக்கிறது. ஜனாசாவை பின்தொடர்கிற பொழுதும் அதே, ஜனாசாவை பின்தொடர்கிற பொழுதும் தயவு செய்து எந்த ஒரு காரணத்திற்காக வேண்டி புன்முறுவல் கூட கொடுக்காது. ஜனாசாவை பின்தொடர்ந்து வருகிற பொழுது, ஏனென்றால் அது ஒரு துக்கமான நிகழ்வு. ஒரு இழப்பு என்பது ஒரு மூமினுடைய இழப்பு என்பது துக்கமான நிகழ்வு. அந்த துக்கம் தன்னுடைய துக்கமாக ஒரு மூமின் கருத வேண்டும். நம்ம கஷ்டமா இருக்கும்போது சிரிப்பு வருமா? கஷ்டமா இருக்கும்போது நம்ம சிரிப்போமா? இல்ல, நம்ம கஷ்டமா இருக்குன்னு சிரிச்ச நம்ம ஏற்றி விடுவோமா? ஏற்றுக்க மாட்டோம் தானே. அப்ப அவர் ஜனாசா அவருக்கு தெரியாதுங்கிறதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது? சிரிக்கிறது அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது. ஒன்று. அதே போன்று ஜனாசாவை பின்தொடர்கிற பொழுது அவரை பற்றியே குறை சொல்வது, இதுவும் மார்க்கத்தில் சேர்த்து சொல்லுவது, இதுவும் கூட அடிக்கடி பயான்ல கேள்விப்படுறோமா இல்லையா? உதுக்குரு மகாசிர மௌத்தாகும், அவர் பாவியாவே இருக்கட்டும். உலகத்தில் நல்லது முகத்துல ஒண்ணுதான் செஞ்சிருக்காரு, 99 பாவிதான், பாவமான காரியம் செஞ்சிருக்காரு, ஒண்ணுதான் நல்லது செஞ்சிருக்காரு. மார்க் என்ன சொல்றது தெரியுமா?
99 பேசக்கூடாதுன்னு சொல்லுது. ஒண்ணுல நல்லது செஞ்சிருக்காங்க, ஒண்ணை மட்டும் பேசு. உதுக்குர் மகாசீன மௌத்தாக்கும், நல்லதை மாத்திரமே பேசுங்கிறது. பேச எதுவுமே இல்லையா, 100மே பாவம் தான் வச்சுக்கோங்களேன். பேசாம வாய் முடிக்கிறது, பேசாதீங்கன்னு சொல்லு மார்க்கம். இது ஒன்று. இரண்டாவது, இன்னொரு இடம் இருக்கிறது, திக்ர் மஜ்லிஸ். திக்ர் மஜ்லிஸ்னா அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய இடங்களில் சிரிக்கிறது. குறிப்பாக பள்ளிவாசல்கள். இது ரொம்ப மிக முக்கியமானது. பள்ளிவாசல்கள் உட்கார்ந்து சத்தம் போட்டு செய்யக்கூடாது. ஆனா பள்ளிவாசல் என்பதை முழுக்க அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய இடம். இங்கே ஒரு தொழுகை நடக்கும், குர்ஆன் ஓதப்படும், அது அல்லாஹ்வை பற்றி பேசப்படும். முழுக்க அல்லாஹ்வை பற்றி மாத்திரமே பேசுவதற்காக வேண்டி கட்டப்பட்ட இடம் இது. இங்க உட்கார்ந்து சிரிக்கிறது, உலகத்தில் அந்த வெளியுள்ள கதையை பேசி உள்ள அந்த மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது. அப்படி இருந்தால் அதை தவிர்த்துக் கொள்ளுங்கள், அது ஹராம். இது இரண்டாவது செய்தி. மூன்றாவது, இந்த மகாபிர், கபறுகளை போய் செய்யக்கூடாது. கபறுகள்ல சிரிக்க கூடாது. இந்த கபறுகள்ல இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மகாபிர், கபருக்கு போனாலே உள்ளத்துல ஒரு பயம் வரணும். ஏன் வரணும் உள்ளத்துல? ஏனென்றால் நமக்கு முன்னால் சென்ற எத்தனை பேர் அங்கேதான் இருக்கிறார்கள். என்ன நிலைமையில நமக்கு தெரியுமா? சொர்க்கத்தில் இருக்காங்களா? சொர்க்கத்தினுடைய அந்த வாசனையை கபர்ல 2 விஷயங்கள் தான் நடக்கும். 2 கூட்டம் தான் கபர்ல. இதை தாண்டி ஒண்ணு கிடையாது. 2 விதமான மக்கள் இருப்பாங்க. நல்லவர்களாக இருந்தால் அல்லாஹ் என்ன செய்வான்? சொர்க்கத்தினுடைய கதவை திறந்து விடுவார். சொர்க்கத்தினுடைய வாசனையை நுகர்ந்தவர்களாகவே அவர்கள் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். நல்லவர்கள் தூங்கிக் கொள்ள எந்த கஷ்டமும் உங்களுக்கு இருக்கு. நல்லவர்கள் இப்படி ஒரு கூட்டம் இருக்கும். எல்லா ஊர் கபர்ஸ்தானே இப்படி ஒரு கூட்டம் இருக்கும். இன்னொரு கூட்டம் பாவிகள், நரகத்தினுடைய வாசனை அல்லாஹ் திறந்துருவான். நரகத்தினுடைய நெருப்பின் ஜுவாலை வெக்கை அவர்கள் அனுதினமும் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட இடங்கள்ல கஷ்டமான ஒரு இடம் அது. அந்த இடங்கள்ல போய் நின்றுகிட்டு சிரிச்சா நம்ம 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 முன்னாடி சொன்ன நம்ம ஏத்துக்கிடுவோம். நம்ம கஷ்டம்ல இருக்கிற சிரிக்கிறான்னு நம்ம ஏத்துக்கிடுவோம். கபர்ஸ்தான் அப்படிங்கிறது என்னது? தக்கிருல் மவுத், மவுத்தை நமக்கு நினைவுபடுத்த வேண்டும். மவுத்தை பத்தி நினைச்ச தூக்கம் வருமா? முதல்ல டாக்டர் சொல்லிட்டாரு, இன்னைக்கு நைட்டு வரதா உயிரோடு இருப்பேன், காலையில செத்து போயிடும். சரி போதுமா? நமக்கு வராதல்ல. மவுத்தை பற்றி நமக்கு நினைவு கூறப்பட்டு விட்டால் நம்முடைய எல்லா மகிழ்ச்சியும் எடுக்கப்பட்டு விடும் என்று இருக்கிற பொழுது, கபர்ஸ்தான் என்பது மவுத்தை நினைவு கூறப்படக்கூடிய ஒரு இடம். மவுத்தை பற்றி நமக்கு பிரஸ்தாபிக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் நின்றுகிட்டு அதையெல்லாம் மறந்து சிரிப்பது என்பது மார்க்கத்தில் ஹராம், தடை செய்யப்பட்ட விஷயமாக இருக்கிறது. ஆக இந்த 3 இடங்களில் சிரிப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், ஜனாசா வீட்டிலும் ஜனாசாவை பின்தொடர்கிற பொழுதும் சிரிக்காதீர்கள். அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய இடம், அது பள்ளிவாசலாக இருந்தாலும் அல்லது வீட்டில் உங்களுடைய பிள்ளை குர்ஆனை வச்சுக்கிட்டு ஓதுறாங்க சொல்லுவாங்க, அதுவும் அல்லாஹ்வை நினைவு கூறுகின்ற இடம், அங்கேயும் சிரிக்காதீர்கள். திக்ர் மஜ்லிஸ், அல்லாஹ்வை நினைவு கூறுகின்ற எந்த இடத்திலும் தயவு செய்து சிரிக்காதீர்கள். இந்த மகாபிர், மூன்றாவதாக கபருக்கு போனா மௌத்தை நினைவு கூறியவர்களாக அங்கே கவலையோடு வருத்தத்தோடு அல்லாஹ்ட்ட துஆ கேட்டுங்க, அங்கேயும் சிரிக்க கூடாது. 3 இடங்களிலும் சிரிப்பு என்பது ஹராமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. தவிர்த்து கொள்வோம். இது அல்லாமல் முன்னால் சொன்னது போன்று உன்னுடைய சகோதரர்களை பார்க்கிற பொழுது புன்னகையோடு அந்த பண்பு வேண்டும். காமெடி பண்ணா சத்தம் போட்டு சிரிக்கிறது, இதை மேக்சிமம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அல்லாஹ் விரும்புறது இல்ல சத்தம் போட்டு சிரிக்கிறத, சைத்தான் விரும்புகிறான். குர்ஆன் இது ஹதீஸ்ல இருக்குது. சைத்தான் விரும்புற ஒரு விஷயத்தை யார் விரும்புறது இல்ல? அல்லாஹ் விரும்புறது இல்ல. அல்லாஹ் விரும்பாத விஷயத்தை நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்க. அல்லாஹ் எதை விரும்புறான்? புன்னகை. நீங்கள் உங்களுடைய முகத்தில் புன்னகை எல்லா காலங்களிலும் நீங்கள் வெளிப்படுத்துங்கள். அதை அல்லாஹ் விரும்புகிறான். சகோதரனை பார்த்தால் எதிரியாக இருந்தாலும் நீங்கள் சிரித்த முகத்தோடு பாருங்கள். குறிப்பாக மனைவி மக்களிடத்துல வீட்டுல போய் முகத்தை காட்டாதீங்க, சிரித்த முகத்தோடு இருங்கள். இதுதான் நன்மை பயக்கக்கூடியது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் அப்படிப்பட்ட நன்மக்களாக, உயர்ந்த பண்பாளர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.